நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 690வது பகுதியாக பார்க்க போகிறதும் ஒரு கிராம சிவாலயம்தான். போன வருஷம் இந்தியா போயிருந்தபோது தரிசனம் பார்க்க கிடைச்ச ஒரு கிராம சிவாலயம் இது. திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல் வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தோட பேர் விசலூர். நிறைய விசலூர் இருக்குது. நமக்கு திப்பிராஜபுரம் பக்கத்துலேயும் ஒரு விசலூர் இருக்குது. இந்த கோவில் அச்சுதமங்கலம்ட்டு இருக்குது. நாச்சியார் கோவில், கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோவில் அச்சுதமங்கலம்ட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த அச்சுதமங்கலில் திரும்புறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற இடம் தான் சேங்கனூர். அந்த சேங்கனூரில் போயிட்டு பார்த்தோன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ஊர் தான் இந்த விசலூர் அப்படிங்கிற ஊர். இந்த ஊரில் ஒரு சின்ன கோவிலுக்கு ஏற்ற மாதிரி பெரிய குளம் இருக்குது. நாங்கள் போன அன்றைக்கி அந்த குளத்தில் அது அங்கே ஏதோ மீன் வளர்க்க விட்டு மீன் குத்தைக்கு எடுக்கிறவா எடுத்துன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கூட்டம் இருந்தது. ஆதி காலத்தில் இந்த இடம் பெரிய கோவிலாக இருந்திருக்கு. இதை பற்றின கல்வெட்டுகள்லாம் இருக்கிறதாவும் நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அது அந்த கோவில் செதலமாகி போய் 1969 கிட்ட கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஒரு கால பூஜை திட்டத்தில் இருக்கிற கோவில் தான். அதுக்கப்புறமா இப்போ சமீபத்தில் 3 வருஷம் முன்னாடி, கிட்டத்தட்ட 3 வருஷம் முன்னாடி, செப்டம்பர் மாதம் 2022, 8/9/2022 அன்னைக்கு திருப்பி இந்த ஊரில் இருந்த இளைஞர்கள்லாம் உள்ளூர்காரா முயற்சினாலே இந்த கோவிலை கட்டி திருப்பணியாகி கும்பாபிஷேகம் 8/9/2022 ஆயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். இங்கே இருக்கிற சுவாமி கிழக்க பார்த்துன்னு தான் இருக்கார். சுவாமியோட பேர் ஜடாபுரீஸ்வரர் அப்படின்னு இருக்குது. ஜடாயுபுரீஸ்வரர்னு சொல்கிறா. அம்பாள் பரிமளாம்பிகைங்கிற பேரில் தெற்க பார்த்துருந்து நமக்கு அருள் புரிகிறா. சுவாமியும் அம்பாளையும் ஒரே முகப்பு மண்டபத்திலேயே நின்றுண்டு தரிசனம் பார்த்துடலாம். இந்த ஊரோட ஸ்தல வரலாறு பற்றி கேட்டபோது தெரிஞ்சின்றது ஒன்று, உடன்பிறவா சகோதரர் கடம்பூர் விஜய் அவர்கள் மூலியமாகவும், ரெண்டாவது நான் அந்த ஊருக்கு போயிருந்த போது அங்கே இருந்த ஒருத்தர் சொன்ன ஒரு கதையிலேருந்தும் எடுத்துட்டது என்னன்னாக்க, ஜடாயுங்கிற பறவை நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ராமாயண காலத்தோட தொடர்புடையது. ராவணன் சீதையை கடத்திட்டு போகிறார். அவர் கவர்ந்துட்டு போகும்போது இந்த ஜடாயு பறவை அந்த புஷ்பக விமானத்தை தடுக்கிறது. அப்போது ஜடாயுவோட சிறகை ராவணன் கத்தியால் வெட்டிடுறார். அப்போது அந்த ஜடாயு கீழே விழுந்துடுறது. அந்த ஜடாயு ராமர்கிட்ட எப்படியாவது சீதையை ராவணன் எடுத்துட்டு போயிருக்கார், கவர்ந்துட்டு போயிருக்காருங்கிற தகவலை சொல்லணுமேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கிட்ட வரும்போது தனக்கு உயிர் வேணும், அது வரைக்கும் ராமனுக்கு தகவல் சொல்கிற வரைக்கும் தான் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டார். அப்படி ஜடாயுவால் வழிபடப்பட்ட ஈஸ்வரன் ஜடாயுபுரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கே இந்த கோவிலோட சாவி அந்த ஊரில் இருந்த ஒரு அம்மாட்ட தான் இருந்தது. போன போது அவள் தான் சாவி எடுத்து கொடுத்தா, உள்ளே போய் பார்த்துட்டு வாங்கன்னு. சுற்றி வர்ற பாதை பின்னாடி பக்கம்லாம் நிறைய செடி
எல்லாம் வளர்ந்துருந்தது. இங்கே வந்து உள்ளே பார்த்தேன்னாக்க ஒரு சின்ன பிள்ளையார், முருகர், அப்புறம் பைரவர் சிலை இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. சின்ன கோவில் தான், ஆனால் பழமை வாய்ந்த கோவில். இங்கேருந்து திருவாரூர் பக்கம், இது திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அதை தாண்டி நம்ம போகும்போது தான் அந்த குருவி ராமேஸ்வரம்ங்கிற இடமும் இருக்குது. அந்த குருவி ராமேஸ்வரத்து மன்னார்குடி சாலையில் அந்த முனையில் இருக்குது. அந்த குருவி ராமேஸ்வரத்துலேயும் சொல்லப்பட்ட வரலாறு வந்து இதே மாதிரி தான். ஜடாயு வந்து மோட்சம் அடையணும்னு சொல்லிட்டு அங்கே ராமருக்கோசரம் வேண்டின்னு இருந்தாருங்கிற மாதிரி. அப்போது அதை தவிர கும்பகோணத்தில் பாபநாசம் பக்கம் பார்த்தோம்னாக்க பொன்மான் மேய்ந்த நல்லூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அதை பற்றி முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கேன். அங்கே தான் சீதை வந்து அந்த மானை பார்த்துட்டு, பொன்மானை பார்த்துட்டு கேட்ட இடம் அப்படின்னு. அப்படி ராமாயணத்தோட தொடர்புடைய ஸ்தலங்கள் அங்கேருந்து இப்படி நிறைய இடம் வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கோடியக்கரை அப்படின்ட்டு போகிறது. ராமரோட பாதம் மேலே இருக்குது எல்லாத்தையும். அப்புறம் கோடியக்கரை கிட்ட போயிட்டு தான் வேதாரண்யம், கோடியக்கரை கிட்ட போயிட்டு இலங்கையோட அரண்மனையோட பின்பகுதி தெரியறது. பின்னாடி வழியாக அரண்மனைக்குள்ளே கள்ளந்தான் போவான்னு சொல்லிட்டு தான் ராமர் கோடியக்கரையிலேருந்து திருப்பி சேது சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போனார், நேர் வழியாக போகிறதுக்கோசரம்னு நம்மளோட இதிகாச புராணங்கள் சொல்கிறது. அப்படிப்பட்ட இந்த ராமாயணத்தோட தொடர்புடைய இந்த சின்ன சிவாலயம் வந்து இருக்கிற இடம் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இதுவும் ஒரு கால பூஜை திட்டத்தில் தான் இருக்குது. சந்தர்ப்பம் கிடச்சி போகிறவா இந்த மாதிரியான பழமையான கோவில்களை போய் பார்த்து அந்த கோவில்களுக்கு நம்ம அங்கே இருக்கிற இறைவனோட அருளை பெற்று அதை வந்து பிரசித்திப்படுத்த எல்லாரையுமே கூட்டுண்டு போகிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்திலேயே சுற்றுலாவாக ராமாயணத்தோட தொடர்புடைய கோவில்கள் அப்படின்னு சொல்லி போகிற பாதையில் இருக்கிற எல்லா கோவிலையும் கூட்டுண்டு போய் காமிச்சு ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக குழந்தைகளுக்கும் சரி பெரியவாளுக்கும் சரி செய்யறது வந்து கோவில்களுக்கும் தெரியும், ஜனங்களுக்கும் அந்த கோவில்களை பற்றினா அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் தெரியுங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சவாளோடையும் பகிர்ந்துக்கோங்க. நமஸ்காரம்.